திருக்கழுக்குன்றம் அருகே 20 வருட எதிர்பார்ப்புக்கு பின் 90 பயனாளிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் உள்ள நேக்குப்பி ஊராட்சியில் கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக மின்வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிப்பட்டு வந்த நிலையில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு மின் இணைப்பு வழங்கும் விழா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரப்பன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களிடையே உரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக 90 பயனாளிகளுக்கு அதற்கான மின் இணைப்பு அட்டைகள் மற்றும் ஆணைகள் வழங்கப்பட்டன. அவங்க ஒருத்தராக ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. இந்த மாதிரி எங்களுடைய கிராமத்தில் இத்தனை ஆண்டு காலமாக எங்களுக்கு கரண்ட் இல்லை. நாங்கள் கடந்த கால ஆட்சியில் நிறைய முறையிட்டு இருந்தோம், நிறைய மனுக்கள் கொடுத்துருந்த நேரத்துலையும் எங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்ககிட்ட நான் ஒரு உத்தரவாதம் சொல்லியிருந்தேன். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வருவாய்த்துறையில் கணக்குகளில் உங்களுடைய நிலம், நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கீங்க, அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் எந்த வகைப்பாட்டில் அந்த நிலம் இருக்குன்றதை பொறுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கான நிவாரணத்தை கூடிய சீக்கிரத்தில் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிச்சிருந்த நிலையில் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய வருவாய் கணக்குகளில் அந்த இருக்கக்கூடிய சர்வே நம்பர், குலை எண்கள், அந்த எண்கள் எந்த வகைப்பாட்டில் வருதுன்னு பார்த்ததில் அது அனாதீன வகைப்பாட்டில் வந்ததுனால சரி, அதில் சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கான மின் இணைப்பை வழங்குறதுக்கு அது வழிவகையை ஏற்படுத்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம மனு கொடுத்த 40 நாளில் இந்த மக்களுக்கு முழுமையாக ஒரு 90 குடும்பங்களுக்கு ஆணை அடிப்படையில் இந்த மின்சாரத்தை நம்முடைய மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கையாலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய கைகளிலும் கரங்களாலும் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய முன்னிலையிலும் இன்றைக்கி 90 குடும்பங்களுக்கு மின் அட்டையை வழங்கியிருக்கோம். சிவகங்கை திருப்பாச்சேத்தி அருகே பிரபல ரவுடி ஊர்காவல் வீட்டில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே மாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடியான ஊர்காவலன் மீது பல்வேறு கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்த அவர் தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து திருப்பாச்சேத்தி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் கொலைக்கான உண்மையான காரணம் மற்றும் குற்றவாளிகள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோவில்பட்டி மந்தித்தோப்பு சாலையை சீரமைக்க கோரி கடையடைப்பு மற்றும் கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 20 ஆண்டுகளாக சேதமடைந்து கிடக்கும் மந்தித்தோப்பு சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அப்பகுதி குடியிருப்போர் நலச் சங்கத்தினர், வியாபாரிகள் மற்றும் கட்சியினர் இணைந்து அனைத்து கடைகளையும் அடைத்து வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் கருப்பு கொடி ஏற்றி அரசுக்கு தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கக்கூடிய மந்தித்தோப்பு சாலை, கோயில்பட்டியோடு இணைக்கக்கூடிய இந்த மந்தித்தோப்பு சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் சொல்லி, அது குறுகலான சாலை. ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பயிர்களுடைய வியாபாரிகளும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் குடியிருப்போர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அரசு தரப்பில் எந்த முயற்சி எடுக்கப்படலை. அப்பப்போ பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்குன்னு ஒட்டு போடுற வேலை மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் ஏராளமான விபத்துகள் ஏற்பட்டு இந்த பேர் இதுவரைக்கும் 10 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள்லேருந்து 10 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது சம்பந்தமாக பலகட்ட போராட்டங்களை அறிவித்து பண்ணால் கூட அரசு செவிசாய்க்காமல் மாவட்ட நிர்வாகம், இங்கே இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம், தமிழ்நாடு அரசியலும் மெத்தன போக்கு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை கண்டித்து தான் இங்கே இருக்கக்கூடிய மந்தித்தோப்பு ரோடு வியாபாரிகள் சங்கம், குடியிருப்போர் நலச்சங்கம், அமரிங்குழுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தொழிற்சங்கங்கள், வெகுஜன அமைப்புகள், அதே போல் கருத்துரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு போன்ற அமைப்புகள்லாம் இணைந்து பலகட்ட போராட்டங்கள் நடத்தி முடித்தோம். அப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவருக்கு 1000க்கும் மேற்பட்ட கடிதங்களை அனுப்பி கடிதம் அனுப்பு போராட்டத்தை நடத்தினோம். அப்படி 2வது கட்டமாக இன்றைக்கு மந்தித்தோப்பு ரோட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளையும் கடையடைப்பு செய்து எல்லா கடைகள்லையும் வீடுகள்லையும் கருப்பு கொடி கட்டி இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். வேலூர் மாவட்டத்தில் அமைச்சர் விஜய் பாலாஜி தலைமையில் ரூபாய் 1,90,00,000 மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரத்தில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் சுமார் 87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கூடுதல் வகுப்பறை கட்டடத்தை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் விஜய் பாலாஜி மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தலைமையில் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து சேன்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற செல்வ விநாயகர் ஆலயத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய அன்னதான கூடத்திற்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்தார். மேலும் வேலூர் பென்ட்லேண்ட் அரசு மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு சிகிச்சை மறுவாழ்வு சேவை மையத்தை
33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் ஆற்காடு, காட்பாடி, வேலூர், குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும், முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் ஜோலார்பேட்டையில் 60 வயது மூதாட்டிக்கு ரூபாய் 2,80,00,000 GST வரி ஏய்ப்பு செய்ததாக நோட்டீஸ் வந்ததால் வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த புதூர் படவேட்டம்மன் கோவில் தெருவை சேர்ந்த 60 வயதான கூலி தொழிலாளி ருக்குமணி என்பவர் தனது மகளிர் சுய உதவிக்குழு கடன் தொகையான 12,000 ரூபாயை எடுக்க சென்றபோது அவரது பெயரில் RM ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனம் மூலம் ரூபாய் 2,79,19,420 GST வரி செலுத்த வேண்டும் என நோட்டீஸ் வந்திருப்பதாக வங்கி அலுவலர்கள் தெரிவித்து கணக்கை முடக்கியுள்ளதால் அவர் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளார். மேலும் தினக்கூலி வேலை செய்து பிழைக்கும் தனக்கும் எந்தவொரு நிறுவனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறி கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய மூதாட்டி துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.